ரஜினி. யாரு? ரஜினி. ரஜினியா? என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம நோ ப்ராப்ளம். இது ஒண்ணும் புரியாம இந்த ரோட் சைடு பாரதின்னு ஒரு ஆள் இருக்கான். ரோட் சைடு பாரதி தானே, RS பாரதி. அந்த ஆள் சொல்றான், நீங்க பீகார்ல வேலை கொடுக்காதனாலதான் பீகார்ல இருக்கவங்க இங்க வந்து வேலை பாக்குறாங்கன்னு. அப்ப டெல்லியிலையும் மும்பை தாராவி முழுக்க தமிழ் மக்கள், அங்க மில்லியன்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் இருக்காங்களே. இந்த திராவிடியன் ஸ்டாக்கு வேலை கொடுக்க துப்பு கட்ட காரணத்தினால இவங்க எல்லாம் அங்க போயிருக்காங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வராரு அப்படின்னு பாட்டு போட்டா பாரு, வந்தாரு 8 பேர் கையில வச்சாரு, எல்லாருக்கும் வாங்கிக்கோங்க. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட உருப்படவே மாட்ட. கரண்ட் வரல, ரோடு சரியில்ல, அது சரியில்லை, இது சரியில்லை, பொம்பளைங்க போக முடியல. ஒரு பொம்பளை ரோட்ல போக முடியுதா? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. நேற்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு சென்று விட்டு முதல்வர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். சிஎம் பேசிக் கொண்டிருக்கும் போது பின்னால் கனிமொழியும் தங்கம் தென்னரசும் நிற்பார்கள். கனிமொழி முகத்தில் அவ்வளவு பதைப்பு தெரியும். ஐயோ என்னத்தை உடறி கொட்ட போறாருன்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? கடந்த மாதமா இவருக்கு எதுவுமே புரியல, தெரியுது. அதுல மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்கிறார்கள். இவருக்கு அந்த கேள்வி புரியவில்லை என்பது தெரிகிறதா? பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. போன குரு பூஜைக்கு கல்லூரி கட்டி தருவோம், நீங்க அடுத்த குரு பூஜை வந்துருச்சுங்க எங்கன்னு கேக்குறாங்க. அது செய்து தரப்படும்னு சொல்லுங்கன்னு தங்கம் தென்னரசு சொல்றாரு. அது செஞ்சு முடிச்சிடறோம். எது தெரியுதா? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அது செய்து தரப்படும். எது எதுவா இருந்தாலும் செய்து தரப்படும். இப்படி ஒரு சிஎம் இருக்கிறதுனாலதான் ஐஸ்கிரீம்ல ஆட்டம் போடுறாங்க. எல்லாம் ஒன்னால அதனாலதான் இந்த அரசு ஒழியணும்னு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட லீவ் கொடுக்காம உங்களை எல்லாம் வச்சு வேலை பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னா, தப்பித்தவரி கூட திமுக வந்துடக்கூடாது. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். நான் சும்மா இவரை பொம்மை முதல்வர்னு இவரை முதல்வரை குறைத்து பேச வேண்டும் என்பதற்காக நான் சொல்ல, உண்மையிலேயே பொம்மை மாதிரி தான், ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். சொல்லு, எதுக்குப்பா டிஜிபி பஞ்சமாப்பா? எதுக்குப்பா பொறுப்பு டிஜிபி? சொல்லுப்பா, எதுக்கு பொறுப்பு டிஜிபி? அவங்க நினைச்சதெல்லாம் பண்றதுக்கு. தட்டோட தூக்கி போட்டதையும் சேர்த்து பாருங்க, புரியுதா? ஒரு மலர் வளையம், நான் பூ எந்த பக்கம் இருக்கணும்னு தெரியாதா? இன்னொன்று அங்கதான் வரிசையா மலர் வளையம் இருக்குதே, எப்படி வச்சாரு? யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ளது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வச்சுட்டு நல்லா வலிமையோட கம்பளம் சுத்துறாரு சார், சிலம்ப சுத்துறாரு சார். இதெல்லாம் பண்ணி நம்ம மிகச்சிறப்பாக மக்களோடு மக்களாக நெருங்கி மக்கள் மகிழக்கூடிய ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த சிலம்ப சுத்துற பிள்ளைங்க இவரை பார்த்த உடனே சிரிச்சு சந்தோஷமா இருக்கல. இது மாதிரி தமிழ்நாட்டில் 8 கோடி ஜனங்களும் சந்தோஷமா இருக்குன்னு அவர் நம்பின்னு. தூத்துக்குள்ளையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. விடியா ஊருக்குள்ள அவன் சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு. என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. நான் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்க போகிறது என்பதையெல்லாம் உணர்ந்து அல்லது புரிந்து நான் நிச்சயமாக திமுக வீழப் போகிறது என்பதை சொல்கிறேன். ஆருடம் அல்ல, இது என்னுடைய நம்பிக்கை, இது என்னுடைய கணிப்பு. இன்னும் 2 நாள், எப்படி 2 இரவு ஒரே ஒரு பகல் தான் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு. அதுக்குள்ள என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுக்கங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த வீட்டுல கருமாதி நடக்கிறது உறுதியா. என்ன சொல்றீங்க? அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் ஐடிவிங்கின் தலைவருமாக இருக்கக்கூடிய திரு கோவை சத்யன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு மாலை முரசு தொலைக்காட்சி என்று நினைக்கிறேன் ஒரு
விவாதத்தில் கலந்து கொண்டு பேசும்போது வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு வந்து நசுக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார் போல இருக்கு. அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தின உடனே நெறியாளர் உள்ள புகுந்து நீங்க தலித்துகளை இழிவா பேசுறீங்கன்ட்டு இந்த வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். உருட்டுவதற்கென்றே பிறந்த ஆளூர் ஷானவாஸ் அந்த அரங்கத்தில் இருந்தா உருட்டுவதற்கு அவருக்கு சொல்லியா தர வேண்டும். ஸோ முழுசா அந்த நிகழ்ச்சியில உட்கார்ந்து உருட்டி கோவை சத்தியனை ஒரு தலித் விரோதி என்று கட்டமைத்து விட்டார். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா? இன்னொன்னு, நசுக்கப்பட்டவர்கள்னாலே நீங்க தலித்துகள் தான் ஏன் நினைக்கிறீங்க? மற்ற சாதிக்காரெல்லாம் நசுக்கப்படுறதே இல்லையா? எல்லா சாதிக்காரனும் காசு இல்லாதவன் நசுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் இன்னைக்கும். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. சாதி உணர்வோடு இந்த திமுக தலைவர்கள் எவ்வளவு பேசியிருக்கிறார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நீதிபதி பதவி கருணாநிதி போட்ட பிச்சை என்று பேசினார். ஒரு திரு பொன்முடி அவர்கள் எஸ்சி தானே நீ எவ்வளவு முறை பேசியிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் இந்த தாழ்த்தப்பட்ட ஆணையம் என்ன செய்து கொண்டிருந்தது? அவரு கார்னர் பண்றாங்க. புரியுதா? இது ஏன் இதை கார்னர் பண்றாங்கன்னா இதோட பின்னணியில தான் மாலதி நீங்க பார்க்கணும். இந்த வாக்காளர் திருத்தம் இது ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். 1 2 இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையாக சிறப்பாக திமுகவிடமிருந்து எங்களை பிரிக்கவே முடியாது, நாங்கள் நகமும் சதையும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாக்கே தேயிற அளவுக்கு புகழ வேண்டியது இருக்கு. ஐயா உங்களை மாதிரி குனிய முடியாதியா, உங்களை மாதிரி நடக்க முடியாதியா, ஐயா நீங்க இப்படி திரும்பினீங்க பாருங்க, அப்படி இருந்ததுங்க. எதையோ பேசி பாக்குறான். மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் மானங்கட்ட இன கூட்டமாக மாற்றப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்ப வாயில கம்ப கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் நாம வாழ்ந்து காட்டணும். ஒட்டுமொத்த திமுகவும் நடுநடுங்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இடி. உறுதியா சொல்றேன், நேரு வில் பி அரெஸ்டட். எனக்கும் வருத்தம், அண்ணன் ஜெயிலுக்கு போறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. என் நண்பர் தான் இப்படி வாய் வைக்கிறாங்க சார். ஏற்கனவே இப்படிதான் வாய் வச்சுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போனாரு. இப்ப மறுபடியும் இவரு போறாரு. எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுங்க, வாயில வச்சுக்கிட்டு சூப்பிக்கிட்டே போறேன். எனக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்னு நீ நினைக்கிற? அரை விழுக்காடு வச்சிருக்கிறவனுக்கே இந்த அலைச்சல் அலைகிறான். யாரோட கூட்டணி போவாப்ல, எங்க போவாப்ல, எத்தனை சீட்டு, எவ்வளவு நோட்டு, எனக்கு எவ்வளவு பேசியிருப்பான்னு நினைக்கிற? பலாயிரம் கோடி பேசிட்டான். நான் தெருக்கோடியிலோட நிக்கிறேன், உன் கோடியை தூர கொண்டு போயிட்டேன். நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள